தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக வெற்றியாளர்கள் பனையூர் நோக்கி பயணம் செய்து வருகிறார்கள் என்றால் ஏற்கனவே விஜய் தெரிவித்திருந்தார், நான் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வேறு எங்கும் சென்று விடாமல் வேறு எங்கும் போகாதீங்க, நேரடியாக பனையூர் அலுவலகத்துக்கு வாருங்கள் என்று விஜய் ஏற்கனவே அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் அனைவரும் பனையூர் நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய தாவேக வெற்றியாளர்களை நாளை விஜய் சந்திக்க இருக்கின்றார். நாளை இந்த சந்திப்பின் போது வெற்றி பெற்ற அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்ற அனைவரும் தங்களுடைய வெற்றி சான்றிதழையும் எடுத்துக்கொண்டு பனையூர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நிலையில் நாளை அவர்கள் அனைவரையும் விஜய் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது சில முக்கியமான அறிவுறுத்தல்கள், உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கூடுதல் தகவல்களை எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், ஏற்கனவே விஜய் ஒரு உத்தரவு விட்டிருந்தார், வெற்றி பெற்ற வேட்பாளர் அனைவரும் நேரடியாக எங்கும் சென்று விடாமல் நேரடியாக பனையூர் அலுவலகத்துக்கு வாருங்கள், உங்களுக்காக நான் அங்கு காத்து கொண்டிருப்பேன் என்று அவர் ஒரு அறிவுறுத்தல், ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வெற்றி சான்றிதழோடு பனையூர் செல்லக்கூடிய நிலையில நாளை அவர்களை விஜய் சந்திக்கும் போது இந்த சந்திப்பின் போது ஏதேனும் முக்கியமான அறிவிப்புகள், உத்தரவுகள் ஏதேனும் பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இந்த தருணத்தில் இந்த சந்திப்பு என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது? புதிய எம்எல்ஏக்கள், தமிழ்நாட்டின் புதிய எம்எல்ஏக்களின் படையெடுப்பு தொடங்கி இருக்கிறது. 107 பேரிலே தற்போது 72 எம்எல்ஏக்கள் அதிகாரப்பூர்வமாக வெற்றி சான்றிதழை வாங்கிவிட்டார்கள். அந்த 72 எம்எல்ஏக்களும் தற்போது ஒவ்வொருடைய இலக்கும் பனையூர் இல்லத்திலே சென்று விஜயிடம் ஆசி பெற வேண்டும், விஜயிடம் வாழ்த்து பெற வேண்டும் என்ற நோக்கிலே அந்த வெற்றி சான்றிதழுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நமக்கு நேரலையில் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. முதல் காட்சிகளாக சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேகமாக அந்த காட்சிகளை தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி வேட்பாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் இன்னும் சற்று நேரத்திலே இன்று இரவு 11 மணி அளவிலே அவர் பனையூர் இல்லம் வர இருக்கிறார். பனையூர் அலுவலகத்திலே தனது வெற்றி வேட்பாளர்கள் புதிய எம்எல்ஏக்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். அதன் பின் மிக முக்கியமான இரவு விருந்து ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு வெஜிடேரியன் சைவ விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நாளை காலை விஜய் மிக முக்கியமான ஆலோசனை நடத்துகிறார் எம்எல்ஏக்களுடன். அப்போது விஜய்க்கு ஆலோசனை தருகின்ற சில முக்கிய அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் அந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள். அந்த ஆலோசனையின் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம், யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறோம் போன்ற பல முக்கிய முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள். அந்த உத்தரவுகளை எல்லாம் விஜய் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்க போகிறார். அதன் பின் யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்பது குறித்தும் மிக முக்கியமான ஆலோசனை ஏற்கனவே விஜய் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது. எனவே நாளை காலை தாவேகாவில் நடைபெறுகின்ற அந்த ஆலோசனை என்பது மிக மிக முக்கியமான ஆலோசனை. இந்த குதிரை பேரத்திலே யாரும் இடம் மாறி விடக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் வெற்றி பெற்றவுடன் உடனடியாக நேரடியாக நீங்கள் இங்குதான் வர வேண்டும் என கூறியிருந்தார். எனவே அந்த வகையில் தற்போது குதிரை பேரத்திற்கு அவசியம் இல்லை. ஏனால் விஜய் கட்சி தான் பெரும்பான்மை அல்ல, தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. எனவே அனைத்து புதிய எம்எல்ஏக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்எல்ஏ என்பது பதவியேற்ற பிறகு தற்போது வெற்றி சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள். தற்காலிக சபாநாயகர் சட்டப்பேரவை கூடியவுடன் தற்காலிக சபாநாயகர் தலைமையிலே பதவியேற்றவுடன் அவர்கள் முழுமையான எம்எல்ஏக்களாக மாறுவார்கள். தற்போது வெற்றி சான்றிதழ் பெற்ற எம்எல்ஏக்கள், எதிர்கால எம்எல்ஏக்கள் விரைவிலே எம்எல்ஏக்களாக பதவியேற்பார்கள். ஆனால் நடப்பு எம்எல்ஏக்கள் புதிய எம்எல்ஏக்கள் என்றே நாம் சொல்லலாம். எனவே அவர்கள் இந்த தற்போது ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர், அதே போன்று காஞ்சிபுரம் பகுதியில் இருந்த எம்எல்ஏக்கள் ஒருவர் பின் ஒருவராக வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தின் தென்கோடியிலிருந்து வருகின்ற எம்எல்ஏக்கள் விரைவிலே அலுவலகம் வருவார். இன்று இரவு அல்லது இன்று நாளை காலைக்குள் வந்து சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகும் என்று உறுதியாக சொல்லலாம். பிரவீன்.